ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் முட்டைக்கோஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை சாப்பிட்றதுக்கு கட்லெட் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் டைமில் சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் வெறும் 10 நிமிஷத்துலேயே இதை செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நல்ல பொடியாக இருக்கணும். அதனால் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம். சாப்பர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் சேர்த்துட்டு பொடியாக இருக்க மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ரஃப்பாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு நல்லா கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா பைண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை மாவு பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட அரிசி மாவு பயன்படுத்திக்கலாம். நம்ம இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இந்த மாவை பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது. நம்ம பூரிக்கெலாம் பிசைவோம் பாருங்கள், அது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பால் கவர் இல்லைனா பாலித்தீன் கவர், எண்ணெய் கவர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் உருட்டிக்கோங்க. இந்த மாவை பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பர் மேலே வச்சுட்டு கையில் இது மாதிரி லேசாக ரவுண்ட் ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கோங்க. கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் லேசாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி தட்டினதுக்கப்புறமா பேப்பர்லேருந்து வெளியில் எடுத்துட்டு இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக தான் வரும். அடுத்து இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கத்துக்கும் திருப்பி போட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து இது மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்து இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ப்ளைனாக கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா டொமேட்டோ கெச்சப்போட வச்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.